நான் சைராவோட அம்மா எல்லாருமே நம்ம கஸ்தூரி மஞ்சள் பிஸ்னஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே வாங்க போயிருந்தோம். வாங்கிட்டு வர வழியில பார்த்தீங்கன்னா, சைரா பயங்கரமா தூங்கிட்டா. நான் வரும்போது தான் சைராட்ட சொல்லிட்டு வந்தேன். நம்ம புதுசா ஒரு விளையாட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த விளையாட்டு கண்டென்ட்டா எடுக்கலான்னு சைராட்ட சொல்லிட்டு வந்தேன். பட் சொல்லத கேட்காம மத்தியானம் வண்டியில வரும்போது அந்த காத்துல தூங்கிட்டாளான்னு தெரியல. பயங்கரமா தூங்கிட்டா. இல்ல மத்தியானம் தூங்க மாட்டா. ஓகே, நீ தூங்குற பிள்ளைய டிஸ்டர்பா பண்ண முடியும்னு சொல்லிட்டு வசமா வீட்டுக்குள்ள போய் லைட் எல்லாம் போட்டுட்டு பிள்ளைய தூங்க வச்சிருவோம். சாப்பிடாம வேற தூங்கணும். அது வேற கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சாப்பிட்டு தூங்கினா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு, ஓகே செப்பெல்லாம் கலத்துறஞ்சிலையாவது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி முழிச்சிருவான்னு பார்த்தேன். பட் பயங்கரமா தூங்கிட்டு இருந்தா. ஓகே, பிள்ளை என்ன டிஸ்டர்ப் பண்ணட்டான், முழிச்ச பிறகு சாப்பாடு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவளை ஃபேன் லைட்லாம் போட்டு தலையணத்தெல்லாம் வச்சு சூப்பராகவே தூங்க வச்சிட்டாங்க. பட் இன்னைக்கு கண்டென்ட் மிஸ் ஆகிடுச்சேன்னு ஒரு பயங்கர வருத்தமாக வேறு இருந்துச்சுங்க. ஓகே, இனி முழிச்சு வந்து நைட் அந்த கண்டென்ட் எடுத்துக்கலாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். பட் இன்னொரு விஷயம்னா, என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு கொய்யாக்காயை வர வழியில் விலை கொடுத்து வாங்கியிருக்கேங்க. நான் அது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, டே நம்மளாம் 90s கிட்ஸ் நான் கொய்யாக்கா வீட்டில் இருக்கும், பக்கத்து வீட்டில் இருக்கும், மேல் தோப்பில் இருக்கும், கீழ் தோப்பில் இருக்கும். கொய்யாக்கா விலை கொடுத்து வாங்கினதே இல்லைங்க. ஃபைனலாக என் ஒய்ஃபை நானும் இன்னைக்கு கொய்யாக்கா விலை கொடுத்து வாங்கியிருக்கோம்.